4B மூமெண்ட். வாட் இஸ் 4B மூமெண்ட்? 4B மூமெண்ட் அப்படின்னா என்ன? இப்போ ஏன் ரீசெண்டாக நியூஸில் இருக்கு? அமெரிக்காவில் இப்போ அது ஒரு பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கு. உமன்ஸ் எல்லாருமே இப்போ இந்த 4B மூமெண்ட்ல ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. மீ டூ மூமெண்ட் பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி இந்த 4B மூமெண்ட்டும் வேர்ல்டு லெவலில் ஒரு பெரிய மூமெண்ட்டாக மாறுமா? அப்படி 4B மூமெண்ட்னா என்ன, அது ஏன் இப்போ உமன்ஸ் எல்லாருமே கையில் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். நான் தான் உங்கள் ஜிகே, இது நம்ம ஜிகே பைட்ஸ். வாட் இஸ் 4B மூமெண்ட்? 4B அப்படிங்கிறது 4 பை அப்படிங்கிற வேர்ட்லேருந்து வந்து தான் அந்த 4B. பை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கொரியன் லாங்குவேஜ். பை அப்படிங்கிறது நோ அப்படிங்கிற மீனிங்கை குறிக்குது. அப்போ 4 நோ மூமெண்ட் அப்படிங்கிறது தான் 4B மூமெண்ட். ஸோ அந்த 4B அப்படிங்கிறது 4 Bல ஆரம்பிக்கக்கூடிய கொரியன் வார்த்தைகள். ஸோ அதை தான் வந்து 4B மூமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த 4 வார்த்தைகள் கொரியனில் இருக்குது, அதை நான் உங்களுக்கு இப்போ படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைசெக்ஷு அப்படிங்கிறது நோ செக்ஸ் வித் மென். அதுக்கடுத்து பைசெல்சன், அது பார்த்தீங்கன்னா நோ சில்ட்ரன் வித் மென். பைசியோன், இது பார்த்தீங்கன்னா நோ டேட்டிங் ஆர் ரிலேஷன்ஷிப் ஆர் மேரேஜ் வித் மென். பைஹான், நோ மேரேஜ் வித் மென். ஸோ இந்த மாதிரி 4B பையில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த 4 கொரியன் வேர்ட்ஸுக்கு ஷார்ட் ஃபார்மாக தான் இந்த 4B மூமெண்ட் அப்படிங்கிறத சவுத் கொரியாவில் முதல்ல 2016 ஒரு பயங்கரமான மூமெண்ட்டாக வெடிக்குது. அதுக்கு காரணம் மேல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேலை கொல்றாரு. அதுக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் என்னை பார்த்துக்கல, என்னை கண்டுக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த ஒரு ஆண் அந்த பெண்ணை கொன்னதுனால அது ஒரு பெரிய மூமெண்ட்டாக வெடிச்சு அந்த நாட்டில் இந்த 4B மூமெண்ட்டை எல்லா பெண்களும் கையில் எடுக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தாலும் அது மட்டுமே காரணம் கிடையாது, நிறைய காரணங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பே கேப் அப்படின்னு சொல்லலாம். அந்த நாட்டில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான ஊதியம் கிடையாது. ஒரு ஆஃபீஸில் ஒரு ஆண் வேலை பார்க்குற அதே வேலையை ஒரு பெண் வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு 30லேருந்து 32% ஆணை விட குறைவான சம்பளமே கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாகவே ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. ஸோ பே கேப் வந்து அங்கே கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்ட். அதாவது ஒரு பெண்ணுனா இப்படி தான் இருக்கணும், இந்த அளவுக்கு ஹேர் இருக்கணும், இந்த மாதிரி தான் ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கணும், பாடி ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்டாண்டர்ட்ஸுங்க. இந்த மாதிரிலாம் இருந்தால் மட்டும்தான் பெண்களுக்கு நாங்கள் வேலையே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் ஆண்களுக்கு இந்த மாதிரி எந்த விதமான ஒரு ஸ்டாண்டர்ட்ஸுமே கிடையாது. இப்படி இத்தனை பிரச்சனைகள் இருக்கனால தான் பெண்கள் வந்து அது எல்லாத்தையுமே ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாமல் இந்த எல்லா காரணத்தினாலையும் நாங்கள் வந்து ஆண்களுக்காகவே நாங்கள் வாழ்க்கை வாழ்கிற மாதிரி இருக்குது, இனிமேல் நாங்கள் எங்களோட வாழ்க்கையை எங்களுக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் இந்த 4 4B மூமெண்ட்டை கையில் எடுக்கிறாங்க. அதாவது நாங்கள் எந்த ஆணோடையும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாட்டோம், எந்த ஆணோடையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம், அப்படி கல்யாணம் ஆகியிருந்தாலும் அவங்களோட குழந்தை பெற்றுக்க மாட்டோம், அப்படியே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது, மேரேஜ் கிடையாது, செக்ஸ் கிடையாது, அப்படி கல்யாணம் ஆகியிருந்தாலும் நாங்கள் இனிமேல் பேச மாட்டோம், இனிமேல் அவங்களோட குழந்தை பெற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மேலையே பார்த்தீங்கன்னா பைகாட் பண்ணுறாங்க சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய இந்த உமன்ஸ். அதுக்கு காரணம் இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருந்துச்சு, பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், பே கேப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால தான் அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய மூமெண்ட்டாக போயிட்டு இருந்துச்சு, மீ2 மூமெண்ட் மாதிரியே. பட் அந்த மூமெண்ட் இப்போ திடீர்னு இப்போ இந்த நவம்பர் 2024 யூஎஸ்ல ட்ரெண்ட் ஆகிறதுக்கு என்ன காரணம்? இப்போ போயிட்டு நீங்கள் யூஎஸ்ல டிக்டாக், ஷார்ட்ஸ், ரீல்ஸ்ன்னு சொல்லிட்டு எதை எடுத்து பார்த்தீங்கனாலுமே இப்போ எல்லாமே 4B மூமெண்ட்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. கூகுள் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா 450% ஆஃப் இன்க்ரீஸ் இருக்கான் இந்த மூமெண்ட் பற்றி இப்போ சர்ச் பண்ணுறதுல. ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இப்போ ரீசெண்டாக யூஎஸ்ல எலெக்ஷன்ஸ் நடந்து முடிஞ்சுது. அதில் டொனால்ட் ட்ரம்ப் தான் திருப்பியும் பிரசிடென்ட் எலெக்டாக ஜெயிச்சு இப்போ ஒயிட் ஹவுஸ்க்கு போயிருக்கார் இல்லையா? ஸோ அந்த டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிச்சதுனால நிறைய உமன் கேண்டிடேட்ஸ், அதாவது கமலா ஹாரிஸோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்படியே மென்னுக்கு எகென்ஸ்டாக மாறிட்டாங்க. அதுக்கு மிகப்பெரிய காரணம் டொனால்ட் ட்ரம்ப் அவர் பிரசிடெண்ட்டாக ப்ரீவியஸாக இருந்த காலகட்டத்தில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், பாலிசிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கு எகென்ஸ்டான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. ஸோ அதனால பெண்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ட்ரம்ப் வரதை விரும்பல, அவங்க கமலா ஹாரிஸ் தான் பிரசிடெண்ட்டாக வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டொனால்ட் ட்ரம்ப்பே திருப்பி பிரசிடென்ட் எலெக்ட் ஆகிட்டனால ஸோ அதுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால மேல் கேண்டிடேட்ஸ் நீங்கள் தானே அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுனால அந்த உமன்
கேண்டிடேட்ஸ் ப்ளஸ் அந்த கமலா ஹாரிஸோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே இனிமேல் நாங்களும் இந்த 4B மூமெண்ட்டை கையில் எடுக்கிறோம். இனிமேல் எந்த மேலோடையும் நாங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்க மாட்டோம், டேட்டிங் பண்ண மாட்டோம், மேரேஜ் பண்ண மாட்டோம், செக்ஸ் வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4B மூமெண்ட்டை அவங்களும் கையில் எடுக்கிறாங்க. அதுக்கு மெயினான காரணம் டொனால்ட் ட்ரம்ப் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சது தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பாலிசிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பெண்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த மூமெண்ட்டை அவங்க கையில் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய பிரச்சனையும் தூக்கி போட்டிருக்காரு நம்ம டொனால்ட் ட்ரம்ப். அதாவது இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக இந்த டிரான்ஸ்ஜெண்டர் மட்டும்தான் நமக்கு தெரியும், அது இல்லாமல் இந்த LGBTQ அந்த கம்யூனிட்டியை ஒரு வேர்ல்டு லெவலில் இப்போ ரெகக்னைஸ் பண்ணுறாங்க, எல்லாரும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. அப்படின்னா அதுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக இருந்தது நம்மளுடைய US தான். அவங்க தான் ஃபஸ்ட்டு ரெகக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு உண்டான ரைட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்தாங்க. பட் இப்போ அதே கண்ட்ரியில் அந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட் கடவுள் படைச்சது 2 ஜெண்டர் தான், மேல் ஃபீமேல். ஸோ வேறு எந்த ஜெண்டருக்கும் இங்கே அலௌட் கிடையாது அப்படின்னும் எந்த விதமான ஜெண்டர் சேஞ்ச் பண்ணக்கூடிய சர்ஜரி ப்ரொசீஜர்ஸ்க்கும் அலௌட் இல்லை அப்படிங்கிற ஒரு பிக் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லையும் இனிமேல் இதை பற்றின எந்த ஒரு டீச்சிங் எந்த ஒரு கரிக்குலம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கவர்மெண்ட்லேருந்து அந்த மாதிரியான சர்ஜரிஸ்க்கு ப்ளஸ் அவங்களுக்கான ரைட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பாலிசிஸ்க்கு ஃபண்ட்ஸ் போயிட்டுருக்கிறதும் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் LGBTQ கம்யூனிட்டி மெம்பர்ஸும் LGBTQ சப்போர்ட்டர்ஸுமே ட்ரம்ப்புக்கு எகென்ஸ்டாக மாறி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 4B மூமெண்ட் பயங்கரமாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு யூஎஸில். சவுத் கொரியா, இப்போ அடுத்து US, அடுத்து இது இந்தியாவுக்கு கண்டிப்பாக வரக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்தியாவுக்கு இந்த மூமெண்ட் வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்கும், நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இதை எப்படி எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.